காலையில் எந்திரிக்கும் போதே என் குட்டிசாரம் சேர்ந்து எஞ்சிட்டாரு. ஒவ்வொரு நாளைக்கு இப்படி தாங்க பண்ணுறான், என் கூட எஞ்சிடறான். ஆனால் சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுல பெரும்பாடாது பாப்பாக்கு. 6:30க்கெல்லாம் எழுந்துட்டானா, சரி அவன் கொஞ்சம் சமாதானம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிஸ்கெட்லாம் கொடுத்து சமாதானம் பண்ணிட்டு அவங்க அப்பாவை விட்டு வந்தேன். காலைல டீயை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு தான் ஒரு ட்ரிங்க் நான் குடிக்க ஆரம்பித்தோம். கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இது 3 மட்டும் நல்லா கலந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன். இதை வந்து 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுவாங்க. 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி 2 கிளாஸாக வர வரை நல்லா சுண்டு விடுவேன். நல்லா கலர் மாதிரி நல்லா கொதிச்சு வரும். டெய்லி அதை குடிச்சிட்டு வந்தோம்னா நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வயிற்று கிளீன் பண்ணும், நெக்ஸ்ட் வெயிட் லாஸ்க்கு உதவியா இருக்கும், ஹார்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு. கரைஞ்சிருக்கும் நன்மை எல்லாம் ஜாஸ்தியாவே இருக்கு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்க டெய்லி இதை குடிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு பழக்கமாவே ஆயிடுச்சு. காலைல டீயை நிப்பாட்டிட்டு இதை நம்ம ரொம்ப குட் ஹேபிட்டா நாங்க இதை குடிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லாவும் இருக்குது உடம்புக்கும். சரின்னு சொல்லிட்டு பாப்பாக்கு நீ சிம்பிளா கர்ட் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணியிருந்தேன். அவளுக்கு தயிர் சாதம் கேரட் பொரியல் தான் பிடிக்கும். ஆனா கேரட் இல்லாதனால தான் நீ உருளைக்கிழங்கு பண்ணி கொடுத்தேன். அவள் சாப்பிட மாட்டா விரும்பி. பட் நீ கொடுத்துருக்கேன். பாப்பா எப்படி சாப்பிட்டாரான்னு தெரியல. ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி உப்பு போட்டு கலந்து வச்சிருக்கேன். அது கூடவே பாதாம் முந்திரி மட்டும் சேர்த்து வச்சிருக்கேன். உப்பு போட்டா கருத்து போகாம இருக்கும். அப்படியே மேடமே சூப்பரா கலப்பி அனுப்பியாச்சு.